எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் குறித்து அவருடைய நெருங்கிய தோழி சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழி சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை மிக பெரும் அளவுக்கு வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் தளபதி விஜய் மேலே தவறு இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியை பார்த்த உடனே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ள போகிற ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியும் சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ அதற்கான பதில் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியும் மிக பெரும் அளவுக்கு பரவிட்டிருக்கு, அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இப்படி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய சோசியல் மீடியாக்கள் முழுக்க என்ன பரபரப்பாக பரவிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி தான் ரொம்பவே பரபரப்பாக பரவிட்டுருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ரொம்பவே பரவிட்டுருக்கு. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் தளபதி விஜயும் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேர மாட்டாங்களா, அண்ணனும் அண்ணியும் மீண்டும் சேர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் மிக பெரும் அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க. பல ரீல்கள், பல லவ் ரீல்ஸ்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தான் காரணம், தளபதி விஜயுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுத்தது த்ரிஷா அவர்கள் தான், த்ரிஷா அவர்களுடைய பேராசை, பண ஆசை, இதனால தான் தளபதி விஜயுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டுச்சு, சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கை கெட்டுச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து தான் போகணும். கணவன் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட்டால் மனைவிக்கு பெருமை தானே. இப்படி விட்டு கொடுத்து போகாமல் இவ்வளோ பெரிய ஒரு களங்கத்தையும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு முக்கியமான கட்டத்தில் தன் மனைவியே கணவர் மேலே கொடுத்தா எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல வகையாக பல பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தமிழகத்தில் குறையவே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியான உடனே தளபதி விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நினைப்பாகவும் இருந்துச்சு. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா சரியாக இப்படி ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க நினச்சது தளபதி விஜய்க்கு எதிராக தமிழக தாய்மார்களும் பெண்களும் திரும்புவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நடந்தது ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் அந்த குறிப்பிட்ட தரப்பினர் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் மேலே பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் என்னைக்கும் தளபதி விஜய்க்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு அந்த ஆதரவு பல மடங்கு பெருகியிருக்கு. இது அந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு விவாகரத்து குறித்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜயுடைய வீட்டு வாட்ச்மேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளபதி அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ளே நுழைந்தாரோ அதிலிருந்து தளபதி விஜய் அவர்களும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேரும் மேடமும் அதிகமாக சேர்ந்து இருந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் எங்களுடைய அண்ணன் எலெக்ஷனுக்கு போனதுனால சரியாக நேரம் ஒதுக்காததுனால இப்படிப்பட்ட முடிவை அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அப்பப்போ வீட்டுக்கு வருவார். குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துடுவார். எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு எங்ககிட்ட ரொம்ப சாதாரணமாக பேசுவார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களும் அண்ணனும் அண்ணியும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் அதிகமாக சேர்ந்து சுற்றுறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களால் அதிகமாக வீட்டுக்கு கூட வர முடியல. இதனால் கூட இவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணமாக இருக்குது.
ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரியும், தளபதி விஜய் எங்கள் அண்ணன் மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவர் கூடியே இருந்து அவரை பல வருடங்களாக நாங்களாம் பார்த்துருக்குறோம். உண்மையை சொன்னால் தளபதி விஜய் அவர்களுடைய டிரைவருக்கு அவருடைய மகனுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஒரு பெரிய பெரிய கட்சியில் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் வேறு எந்த கட்சிக்காரங்க பண்ணுவாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. தளபதி விஜய் அவர்கள் பல பேருக்கு பல உதவிகள், அவர் கூடியே இருந்தவங்கெல்லாம் தூக்கி விட்டுருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை அந்த மனுவில் அவரை பற்றி சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே கண்கள் கலங்கி போயிடுச்சுன்னு வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நேயர்களே. இப்படி பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நெருங்கியவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே தளபதி விஜய் அவர்கள் அதிகமாக பேசக்கூட மாட்டார், கோவக்கூட பட மாட்டார். அந்த மனுவில் அவர் இவ்வளோ தவறாக பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தளபதி விஜய் அவர்களுக்கு நெருங்கியவர்கள் ரொம்பவே கோவப்பட்டிருக்கிறாங்க. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழி சொன்னது தான் இப்போ மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு தோழி, ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு தோழியாக இருந்தாங்க. சங்கீதா அவர்களை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ரொம்பவே சாஃப்ட் டைப்பு. அவங்க அப்பா லண்டனில் மிகப்பெரிய அளவுக்கு தொழிலதிபராக இருந்தார். தளபதி விஜய் அவர்களை ஒரு ஃபேனாக போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. ஃபேனாக மீட் பண்ணும்போது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் தளபதி விஜய் கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தளபதி விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த ஆரம்பத்தில் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே சந்தோஷம் பல வருடம் நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்னுடைய நெருங்கிய தோழி எப்பயுமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகமாக படம்னே போயிடுறாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள், அப்பாடி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், இன்றைக்கி ஒரே ஜாலி தான், ஒரே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தோழியான சங்கீதா அவர்களுக்கு எப்பயுமே இருக்கிற கவலை என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கிறப்ப என்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்குள்ளே போனாரோ அதிலிருந்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்னுடைய தோழி அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி புலம்புவாங்க. இந்த ஒரு கோபத்தினால தளபதி விஜய் அவர்கள்கிட்ட சங்கீதா அவர்கள் பேசுறதையே நிறுத்திக்கிட்டாங்க. நானும் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீ கூட இருக்கணும். வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு இருக்கிறவர் எப்படி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அவரை நீ தான் புரிஞ்சுக்கணும், நாம் தான் பக்குவமாக நடந்துக்கணும் அப்படின்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த டைவர்ஸ் நியூஸ் வந்ததை என்னால் எதிர்பார்க்க முடியல. அதையும் மீறி என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் என்னென்னா, அந்த மனுவை பார்த்தது தான் நான் கண்கள் கலங்கி போயிட்டேன். என்னுடைய அண்ணனை பற்றி அது என்னுடைய தோழியே தவறாக சொன்னால் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.